அண்மை செய்தி, மலையாள திரைப்பட நடிகர் முகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் விவகாரம் தொடர்பாக முகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எதன் அடிப்படையில் முகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? இரண்டு நடிகைகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது என்பது நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கேரள திருவனந்தபுரம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஒரு ஷூட்டிங்ல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதுதான் புகார். அந்த அடிப்படையில கேரள அரசால் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இந்த முதல் கைதை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். எனவே அவர் கொல்லம் தொகுதியுடைய ஆளும் அரசாங்க சிபிஎம் கட்சியுடைய எம்எல்ஏவாக முகேஷ் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உடனடியாக ஜாமீனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டுல முதன்முறையாக கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியமான விஷயமா பார்க்குது. அவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அவரை கைது செய்து நீதிமன்றத்தால் விடுதலையும் குறிப்பாக பெயில் மூலியமாக அவர் தற்போது வெளியிலும் வந்திருக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு தொடர்ச்சியாக கேரளாவில் பல்வேறு நடிகைகள் புகார்களை சொல்லி வருகிறார்கள். முகேஷ் மீது 2 நடிகைகள் புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தௌஃபிக், அதாவது முன்ஜாமீன் கேட்டும் தற்போது கைது செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதுல இந்த சிறப்பு புலனாய்வில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருந்தது. இந்த நேரடியாகவே அந்த குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக இந்த கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தனியார் ஊடகங்கள் எல்லாம் கூட பேட்டி அளித்திருந்தார். முகேஷ் எப்போதெல்லாம் தனக்கு தொந்தரவு கொடுத்தார், அவர் அது மட்டும் இல்லாமல் அம்மா என்று சொல்லக்கூடிய கேரள திரைப்பட அந்த அசோசியேஷன்லயும் உறுப்பினராக இருந்து கொண்டு உறுப்பினர்களாக சேர்பவர்களுக்கு இந்த அவரிடம் பாத்தீங்கன்னா தவறாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் தான் அவர் அந்த உறுப்பினராக சேர்வதற்கே பரிந்துரை செய்திருக்கிறார். எனவே இது போன்ற பல்வேறு புகார்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு இந்த கைது செய்யப்பட்டு இன்றே அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சி எம்எல்ஏவே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அரசாகி வெளியே இருக்கிறது முக்கியமா பார்க்கப்படுகிறது. தௌஃபிக், ரமேஷ், தகவலுக்கு நன்றி.